ஏய், என் முன்னாடி கை கட்டி நின்னா கை நீட்டி பேச ஆரம்பிச்சில்ல. நீ சங்கம் சென்னைக்கும் சங்கன அறுத்திருக்கணும். வேண்டாம், அவளுக்காக இவ்வளவு தூரம் பறிஞ்சு வச்சு வந்து நிக்கிறிய. உனக்கு அவளுக்கு என்னடா வரவு? சின்ன பையங்களுக்காக முந்தானை விரிச்சு பரம்பரை தொழில காட்டிட்டாளா? பாத்தீங்களா ஐயா, அம்பலத்தையே ஏத்து பேசுற அளவுக்கு இவனுக்கு தைரியம் வந்துச்சு. பஞ்சாயத்துல மட்டும் எங்க மச்சான் உட்கார்ல, வருவ 10 நிமிஷம் உன்னை பரவாயில்ல அனுப்பிச்சு பண்ணா. நீ சரியான ஆம்பளையா இருந்தா சொன்னதை செஞ்சு பாரு. என்னால முடிஞ்ச நானும் பாக்குறேன். யார பயமுறுத்துற? கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன். இந்த ஊரை கூட்டி இவங்களையும் என்னையும் அவமானப்படுத்த நினைச்ச நீதான் தோத்து போயிடுவ. நீ சொன்ன தீர்ப்பு தப்புன்னு இந்த ஊர் ஜனங்க முன்னாடி இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். என்னது மன்னிப்பா? இவ கிட்டவா? கோர்ட்டோட தீர்ப்பு கூட மாறி போகு, இந்த அம்பலத்தோட தீர்ப்பு மாறாவிடா. இழுத்து போய் சொன்னா செய்யடா.